Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கோதுமை மாவு இனிப்பு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த கட்டிங் எல்லாம் கரைஞ்சு வரணும். எந்த கப்ல நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அந்த கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததா எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை தண்ணி சேர்த்துருக்கோம். 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். நல்ல தோசை மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. மாவு பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் கல்லிலேருந்து ஒட்டாமல் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்தும் நம்ம செய்யலாம், இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோட சுவையான கோதுமை மாவில் இனிப்பு தோசை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.